திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகம் 12வது திருப்பதிகம். திருச்சாழல். சிவனுடைய காருண்யம். தில்லையில் அருளியது. சிவாய நமக. திருச்சாழல். சாழல் என்பது பண்டை தமிழ் மகளிர் ஆடிய விளையாட்டுகளுள் ஒன்று. நகையாடி பேசுவதே சாழல் என்றும், அதுவே பின்னர் அங்கனம் ஆடும் ஆட்டத்திற்கு பெயராக வந்தது என்றும் கூறுவர். ஒருத்தி நகைச்சுவை உணர்வோடு வினா தொடுக்க, மற்றவள் அதற்கு பதில் சொல்வதைப் போல அமைவது சாழல். இந்த அமைப்பு மாணிக்க வாசகரை பெரிதும் கவரவே எம்பெருமானது பெருமைகளை சொல்ல இவ்வடிவத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டுள்ளார். சிவனுடைய காருண்யம் என்பது மாணிக்கவாசகர்பால் காட்டிய சிவனின் இரக்கத்தை எடுத்து இயம்புவது ஆகும். சிவாய நமக. பாடல் 2 வரி வினா, 2 வரி விடை. அடிப்பெண்ணே, உங்கள் இறைவன் பூசுவதோ வெந்நீரு, அணிந்து கொள்வதோ சீறுகின்ற பாம்பு, அழகிய வாயால் பேசுவதோ வேதம், இதென்ன அதிசயம்? தோழி, எம் இறைவன் பூசுவதையும் வாயால் பேசுவதையும் உடம்பில் அணிந்து கொள்வதையும் பற்றி அதிசயமாக எண்ணாதே. எல்லா உயிர்களுக்கும் அவன் ஈசனாக இருப்பதுடன் எம்பெருமான் இயற்கையாகவும் இருக்கின்றான் என்பதை விளக்கி காட்டவே இவ்வாறு உருவகிக்கப்பட்டுள்ளான் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, உங்கள் இறைவனோ என்னப்பன் எனவும் எம்பெருமான் எனவும் எல்லாருக்கும் ஈசன் எனவும் சொல்லப்படுகிறவன். அப்படி இருக்க அவன் தைத்த கந்தல் துணியையே கோவணமால் அணிந்து கொள்வது எதற்காக? தோழி, இந்த உலகில் நிலை பெற்றிருக்கும் கலைகள் பலவாகும். அவற்றும் செறிந்த பொருள்கள் பலவும் கொண்டது 4 வேதங்களே ஆகும். அந்த 4 வேதங்களையுமே சரடாக கொண்டு அவை கோரும் பொருட்களையே துணியாக கொண்டு கோவணம் தரித்துள்ளான் என்பதை அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, உங்கள் இறைவனுக்கு சுடுகாடே கோயிலாக இருக்கிறது. கொல்லும் தன்மை கொண்ட புலியின் தோலே உடுத்திக் கொள்ளும் நல்லாடையாக இருக்கிறது. அவன் தாயும் மற்றவன், தந்தையும் மற்றவன், தான் மட்டும் தன்னந்தனியாக உள்ளான். இந்த விந்தைக்குரிய விளக்கமாக நீ என்ன சொல்ல போகிறாய்? தோழி, அவன் தாய் அற்றவன்தான், தந்தை அற்றவன்தான், தான் மட்டுமே தனியாக இருப்பவன்தான். எனினும் எம்பெருமான் கோபம் கொள்வானேயானால் இவ்வுலகு அனைத்தையுமே கற்பொடியால் ஆகிவிடும் என்பதை அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, பிரம்மன், மன்மதன், யமன், சந்திரன் ஆகிய தேவர்களுக்கெல்லாம் அடையாளம் மாறாத அளவுக்கு அழியாத வலுவை உண்டாக்கினான் உங்கள் இறைவன் என சொல்வார்களே, இதற்கு என்ன பதில் சொல்கிறாய்? தாழ்ந்து தொங்கும் நீண்ட கூந்தலை உடையவளே, 3 கண்களை உடைய எமது நாயகனே அவர்களை தண்டித்தால் தேவர்களுக்கு அதனால் வெற்றிதானே தவிர தோல்வி இல்லை என்பதை உணர்ந்துகொள். சிவாய நமக. அடிப்பெண்ணே, உங்கள் இறைவன் தக்கனின் தலையையும் யாக தலைவனாகிய எச்சன் என்பவனின் தலையையும் அறுத்தவன் என்றும், கும்பலாக ஓடி வந்த தேவர்களின் கூட்டத்தை எல்லாம் அழித்து ஒழித்தவன் என்றும் சொல்கிறார்களே, இதற்கான காரணத்தை கூறுவாயாக. தோழி, கும்பலாக ஓடி வந்த தேவர்களின் கூட்டத்தை எல்லாம் அழித்து ஒழிந்தவன்தான் எம் இறைவன். இருப்பினும் எம்பெருமானே அவர்களுக்கு மீண்டும் அருளை வழங்கியவன் என்பதையும், யாக தலைவனாகிய எச்சனுக்கோ மேலும் ஒரு தலையை அளித்தவன் என்பதையும் அறிந்து கொள்வாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, மலரின் மீது தங்கியுள்ள பிரம்மதேவனும் நீரின் மீது தங்கியுள்ள திருமாலும் அறிந்து கொள்ள முடியாதவாறு பாதாள உலகம் தொட்டு அண்டத்தின் முடிவு வரை உங்கள் இறைவன்
நெருப்பு வடிவத்தில் நின்றதுதான் எதற்காக? தோழி, எங்கள் இறைவன் பாதாள உலகம் தொட்டு அண்டத்தின் முடிவு வரை அவ்வாறு நிற்கவில்லை என்றால் பிரம்மனும் பெருமாளும் சினத்தின் காரணமாக தாம் கொண்டிருந்த ஆங்காரத்தினை அறவே விட மாட்டார்கள் என்பதை நீ அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, இறைவன் மலைமகளாகிய பார்வதியை தனது ஒரு பாகத்திலே வைத்து கொண்ட பின்னரும் இன்னொருத்தியாகிய கங்கை நீர் உருவத்தோடு அவனது சடையில் பூந்து கொண்டதற்கான காரணம்தான் என்ன? தோழி, கங்கையானவள் நீர் உருவத்தோடு எம் இறைவனது சடையிலே புகுந்து கொள்ளவில்லை என்றால் இவ்வுலகம் எல்லாம் பாதாளத்தை சென்றடையுமாறு பேரழிவு உண்டாகி விடும் என்பதை உணர்வாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, இறைவன் அன்றைக்கு ஆரவாரத்தோடு ஒளி எழுப்பும் கடலினிடத்தே தோன்றிய ஆலகாலம் என்னும் நஞ்சினை உண்டான் அல்லவா? அப்படி உண்டு. அவன் தனது திறமையினை வெளிப்படுத்திய காரணம்தான் என்ன? தோழி, ஆலகாலம் என்னும் கொடிய நஞ்சினை எம்பெருமான் அப்பொழுது உண்டு தனது திறமையினை வெளிப்படுத்தவில்லை என்றால் பிரம்மன், திருமால் உள்ளிட்ட வானுலக தேவர்கள் அனைவரும் அன்றைக்கே அழிந்து விடுவர் என்பதை அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, தென் திசையில் உள்ள தில்லை சிற்றம்பலத்தில் மனம் விரும்பி திருநடனம் செய்தருளும் இறைவன் உமையவளை தனது உடம்பின் ஒரு பாகத்தில் கொண்டிருப்பதால் அவனை மிக பெரிய பெண்பித்தன் என்று சொல்லலாம் அல்லவா? தோழியே, அவன் அவ்வாறு உமையவளை தன் உடம்பில் ஒரு பாகத்தில் கொண்டிருக்கவில்லை என்றால் விண்ணுலகத்தவர்களும் மண்ணுலகத்தவர்களும் யோக நிலையை பின்பற்றி மேலான வீட்டுலகத்தை அடைந்து விடுவர் என்பதை அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, தனக்கென ஒரு முடிவும் இல்லாதவன் இறைவன். அவனோ தன்னை அடைந்த நாயியே எனக்கு ஒரு முடிவினை அளித்து பேரின்ப வெள்ளத்திலும் மூழ்கச் செய்தான். அவனது இந்த செயல் நிந்தையாக இல்லையோ? தோழி, உன்னை பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கச் செய்த அவனது திருவடிகள் வானுலகத்தில் வாழும் தேவர்களுக்கெல்லாம் மேலான பொருள் என்பதை நீ அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, இறைவன் கழுத்தில் நரம்பினையும் எலும்பினையும் அணிந்துள்ளான். அத்துடன் தோளின் மீது முழு எலும்பு கூட்டினையும் சுமந்து திரிகின்றான். இவ்வாறு அவன் செய்யும் தவத்திற்கு என்னதான் பெயர்? தோழி, முழு எலும்புக்கூட்டை அவன் தோளின் மீது சுமக்கும் காரணத்தை சொல்கின்றேன் கேள். ஊழி காலத்தின் முடிவில் பிரம்மன், திருமால் என்னும் இருவரது காலத்தையும் முடித்து வைக்க எண்ணிய எம்பெருமான் இவ்விருவரின் எலும்புக்கூட்டையும் அங்கனம் அணிந்து திரிகின்றான் என்பதை அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, இறைவனுக்கு காட்டில் வாழும் புலியின் தோலை ஆடையாகும், உடைந்த மண்டை ஓடை உணவு உண்ணும் பாத்திரமாகும், சுடுகாடை வாழும் இடமாகும். இவ்வாறெனில் அவனுக்கு அடியார் யார் ஆவார்கள் என்பதைத்தாம் சொல். தோழியே, எம் இறைவன் இப்படிப்பட்டவன்தான். ஆனாலும் பிரம்மனும் திருமாலும் தேவேந்திரனும் அவனுக்கு தொன்று தொட்டு அடியவர்களாய் இருந்து வருகின்றனர் என்பதை நீயும் கேட்டறிந்து கொள்வாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, மலையரசன் மகளும் பொற்பாவை போன்றவளும் ஒளி பொருந்திய நெற்றியினை உடையவளும் பெண் செல்வம் எனப்படுவளும் ஆகிய உமையவளை இறைவன் பலரும் அறிய தீயினை வலம் வந்து திருமணம் செய்து கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை சொல்வாயாக. என் இனிய தோழியே,
எம்பெருமான் அவ்வாறு உமையவளை தீயின் முன்னர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நூல்களில் கூறப்படும் அனைத்து உலகிலும் உள்ள பொருட்கள் எல்லாம் தன்னிலையில் நில்லாது தடுமாற்றம் அடைந்துவிடும் என்பதை அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, தேன் பாயும் நீர் நிறைந்த வயல்களில் சூழப்பட்டிருப்பது தில்லை. அங்குள்ள சிற்றம்பலத்தில் புகுந்து இறைவன் திருநடனம் செய்கின்றான் என்பதுதான் என்ன? அடித்தோழியே, எம்பெருமான் அங்கு புகுந்து திருநடனம் செய்யவில்லை என்றால் இவ்வுலகம் எல்லாம் சூலாயுதத்தை உடைய காளி தேவியின் உண்ணுகின்ற பொருளாகி விடும் என்பதை உணர்வாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, மதம் ஒழுகும் யானையின் மீதும் விரைந்து செல்லும் குதிரையின் மீதும் பறந்து செல்லும் தேரின் மீதும் இறைவன் மனம் விரும்பி ஏறி செல்லாமல் இடபம் என்னும் காளையின் மீது மனம் விரும்பி ஏறியதன் காரணம்தான் என்ன? அதனை விளங்குமாறு எனக்கு சொல்வாயாக. என் இனிய தோழியே, அன்றொரு நாள் அகன்ற மதில்கள் சூழ்ந்த முப்புறங்களையும் அனலால் எரித்த போது எம்பெருமானே இடப உருக்கொண்ட திருமாலே சுமந்திருந்தான். அதன் காரணமாகவே இடபத்தை தனக்குரிய வாகனமாக்கி கொண்டுள்ளான் என்பதை தெரிந்து கொள்வாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, அன்றொரு நாள் இறைவன் கல்லால மரத்தின் கீழ் இருந்தபடியே 4 முனிவர்களுக்கும் 4 வேதங்களின் நுட்ப பொருட்களை எல்லாம் எடுத்துரைத்தான் என்பதுதான் என்ன? என் தோழியே, அன்றொரு நாள் கல்லால மரத்தின் கீழ் இருந்தபடியே வேதங்களின் நுட்ப பொருட்களை எல்லாம் உரைத்தவனே எம் இறைவன். ஆன போதிலும் அறநெறிக்கு புறமாய் விளங்கிய முப்புற கோட்டைகளையும் கூண்டோடு ஒழித்து சாம்பலாக்கியவனும் எம்பெருமானே என்பதை அறிவாயாக. சிவாய நமக. அடியே பெண்ணே, அம்பலத்தில் கூத்தாடி கொண்டும் உண்ணும் உணவிற்காக பிச்சை எடுத்தும் அலைகின்ற சிவபெருமானையும் ஒரு கடவுள் என்று எல்லாரும் சென்றடைய விரும்பும் காரணம்தான் என்ன? என் இனிய தோழியே, 4 வேதங்களும் எம்பெருமானை அறிந்து கொள்ள முடியாமல் எம்பெருமானே எனவும் எம் ஈசனே எனவும் துதித்து வருவதை நீ காணவில்லையா? இதிலிருந்தே எம்பெருமான் கடவுள்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, சினம் கொண்ட சலந்திரன் என்னும் அசுரனது உடலினை கூறாக்கிய சக்கரப்படையினை இறைவன் நன்மை பெறும் திருமாலுக்கு அன்றைக்கு கொடுத்தருளிய காரணம்தான் என்ன? தோழியே, நன்மை பெறும் திருமால் 1000 பூக்களில் ஒரு பூ குறைய தனது கண்களை தோண்டி எம்பெருமானது திருவடிகளின் கீழ் மலராக இட்டு வழிபட்ட காரணத்தினால் சக்கரப்படையினை கொடுத்து அருளினான் என்பதை அறிவாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, இறைவனுக்கு புள்ளிகளை உடைய புலியினது தோலே ஆடையாகும். ஆலகாலம் என்னும் கொடிய நெஞ்சே உண்ணுகின்ற உணவாகும். இந்த சதுரப்பாட்டினை நான் அறிந்து கொள்ளும் வண்ணம் கூறுவாயாக. தோழி, எம்பெருமானாகிய சிவன் எதை உடுத்திக் கொண்டாலும் எதனை உணவாக உண்டாலும் தனது பெருமையினை தான் அறிந்து கொள்ளாத தன்மையினை உடையவன் என்பதை அறிந்து கொள்வாயாக. சிவாய நமக. அடிப்பெண்ணே, அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதி பொருட்களையும் கல்லால மரத்தின் கீழ் இருந்தவாறு அரிய தவம் இயற்றிய 4 முனிவர்களுக்கும் சொன்னதன் காரணத்தை நானும் அறிய என்னிடம் கூறுவாயோ? என் இனிய தோழியே, அரிய தவம் இயற்றி இருந்த அந்த 4 முனிவர்களுக்கும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதி பொருட்களையும் உரைத்தவன் எம்பெருமான்.
எம்பெருமான் அங்கனம் செய்யவில்லை என்றால் திருந்திய தன்மை கொண்ட அந்நால்வர்க்கும் இவ்வுலக இயற்கை தெரியாமல் போய்விடுமே. இதனை நீ தெரிந்து கொள்வாயாக. சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.